வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்க போகிறோம். விருந்தோம்பல் அதிகாரத்துடைய முதல் குறள் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுன்னு சொல்லி இந்த வாழ்வுடைய நோக்கமே விருந்தோம்புதல் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன வள்ளுவர் ரெண்டாவது குறளில் என்ன இருந்தாலும் இந்த விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். அழகான உதாரணத்தோடு சொல்கிறார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. சாவா மருந்துங்கிறது மனிதனுடைய அந்த காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் உள்ள ஃபேண்டசி இல்லையா? ஏதோ ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு அமிர்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நம்ம இங்கே எல்லோரும் பிறந்து இறந்து சென்று கொண்டிருக்கும்போது நாம் மட்டும் இங்கே அசைவில்லாது இருப்போம், நாம் மட்டும் மிகப்பெரிய வாழும் அப்படிங்கிற நம்மளுடைய கிட்டத்தட்ட நம்முடைய சுயநலத்துடைய உச்சம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா நம்ம இந்த சாவா மருந்து அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ கூட க்ரையோஜெனிக் லிவிங் பற்றிலாம் சில வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது தன்னுடைய உடம்பை மட்டும் ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பெரிய பெரிய பணக்காரங்க. இன்றைக்கி நம்மகிட்ட அந்த மாதிரி மருந்து எதுவும் இல்லை. பட் இவென்ச்சுவலி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்முடைய உடம்பை திருப்பி உயிர்ப்பித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் க்ரையோஜெனிக் ஸ்டேன்னு சொல்கிறாங்க. இறந்து போன உடம்பை பாடம் பண்ணி வச்சுட்டேன், அது கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு திருப்பி என்றைக்கு இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படுதோ அன்னைக்கு நம்மளை ரிவைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் நாம் வந்தோம், நம்முடைய டேர்ம் நம்ம இருந்தோம், நம்முடைய செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சோம், அதுக்கப்புறம் கிளம்பி போகவே மனசு இல்லாத ஒரு முழுக்க சுயநலவாதிகளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணக்கூடிய ஒரு உச்சம்தான் அந்த சாவா மருந்துன்னு தோணுது. அந்த சாவா மருந்தினும் நீ சாப்பிட்றது சாவா மருந்தினும் அப்படிப்பட்ட ஒரு மருந்தாக இருந்தால் கூட அது கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். விருந்து புறத்ததா, விருந்தை புறத்தில் இருத்தி வேறொருவன் நீ எதிர்பார்க்காத விருந்தினன். இந்த விருந்தோம்பல் அதிகாரம் முழுமையே வள்ளுவர் சொல்லக்கூடிய விருந்து உன்னுடைய சுற்றமோ நட்போ அல்ல, நீ தெரிந்தவர் உனக்கு தெரிந்தவர் அல்ல. விருந்து என்று சொல்லக்கூடியவர் உன்னுடைய விருந்தினராக இந்த நாள் உன்னை நம்பி உன்னை தங்கியிருப்பவர், உனக்கு தெரியாதவர், உன்னுடைய இல்லத்திலோ உன்னுடைய சுற்றத்திலோ உன்னுடைய உறவினராக இன்று உன்னை நம்பி தங்கியிருப்பவர், யார் முன்பின் தெரியாதவரை தான் இதில் விருந்துன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விருந்து புறத்து இருக்க, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சாவா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று. சாவா மருந்து உனக்கு எத்தகைய இன்பத்தை தருமோ அது உனக்கு அது தீரா நீ நாள் மூலம் இங்கே இருக்கிறதுக்கு தான் சாவா மருந்து கொடுக்குறேன்னா அதை கூட நீ இப்படி வெளியே ஒருத்தரை உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அவப்பெயரை தேடிக்கொண்டால் அதனால் கிடைக்கக்கூடிய அவப்பெயர் அந்த முழு வாழ்க்கைக்கும் பலியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது அமிர்தமே ஆனாலும் சரி, அது சாவா மருந்தே ஆனாலும் சரி, அதை விருந்தினனை புறத்திருத்தி ஒன்றை உண்பது என்பது அத்தனை இழிவானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுவும் ஒரு முன்பின் தெரியாத ஒருவரை நாம் விருந்தினராக எடுத்துக்கிறோமாங்கிறதே இன்னைக்கு காலகட்டத்தில் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு நண்பருடைய வீட்டுக்கே நம்ம ஒரு கால் பண்ணாமல் போக முடியல இல்லையா? நம்ம நம்முடைய வரவேற்பை அவர் நம்மளை வரவேற்க தயாராக இருக்காரான்னு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காமல் போக முடியல. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் இந்த குறள் இந்த விருந்து எதிர்பார்த்து இருந்த இதில் மட்டும் இல்லை, நம்முடைய சமூகமே இதை ஒரு பண்பாக கடைபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதே கருத்தை சொல்கிற மாதிரி ஔவையினுடைய பாடல்லையும் இதே கருத்தை சொல்கிறாங்க. ஔவையார்னு சொல்கிறாங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லி. அதுவும் கிட்டத்தட்ட சாவா மருந்து தான். அந்த சாவா மருந்து மருந்தே ஆயினும் உன்னை விழிப்பிக்கக்கூடிய மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், பகிர்ந்து உண் அப்படின்னு சொல்கிறது தான். அது நம்முடைய பண்பாடாக இருந்திருக்கு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு தான் வரோம் அப்படின்னு தான் தோணுது இந்த காலகட்டத்தில். அது நம்மளை ரிவைவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த குறளை ஒரு மருந்தாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.